எந்த ஒரு தெய்வம் உடன் வருகிறதோ இல்லையோ, ஆனால் குலதெய்வம் நம்மை நிழல் போல் தொடர்ந்து வந்து காப்பாற்றும். கடல் தாண்டி போனாலும் குலதெய்வத்துடைய நிழல் தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வத்திற்கு நாம் எந்த வழிபாட்டை தவற விட்டிருந்தாலும் பரவாயில்லை. இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் தவறவிடக்கூடாது. சிலருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, குலதெய்வ சாபம், கோபம் அப்படின்னு காட்டும். அப்படிப்பட்ட சாப கோபங்களை எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது இந்த வழிபாடு. இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சா நம்முடைய ஜாதகமே மாறும், நம்முடைய தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம மாதம் தோறும் அமாவாசை, பௌர்ணமி திதிகள்ல குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வோம். அது எல்லாம் விட குலதெய்வத்துடைய அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு என்ன அப்படின்னா, கத்திரி வெயில் காலத்துல நாம் செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனை. முடிந்தால் 2, 3 முறை இந்த குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள். முடியல அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வம் குலம் காக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாம இந்த வழிபாட்டை செய்யுங்கள். கத்திரி வெயில் காலத்துல செய்யக்கூடிய அபிஷேகமானது 1000 மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது. குலதெய்வத்துடைய மனதை கனிய வைத்து நம்முடைய வாழ்க்கையை கனிய வைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாகும்.